இப்போ நீங்க பார்க்குறது பாக்ஸ் ஃபோல்டிங். பாக்ஸ் ஃபோல்டிங் எதுக்கு பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 மினிட்ஸ்ல அந்த சாரிய ஈஸியா ட்ரே பண்றதுக்கு. யூசுவலா எல்லாருனாலயும் 5 மினிட்ஸ்ல சாரிய ட்ரே பண்ண முடியாது. பட் பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணிட்டா ஈஸியா ட்ரே பட் இப்போ பாக்ஸ் ஃபோல்டிங் தாண்டி நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிள் ஃபோல்டிங். இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, பாக்ஸ் ஃபோல்டிங்ல நீங்க பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணி ரொம்ப நாள் எடுத்து வச்சிருக்கும்போது என்ன ஆகும்னா, அதுல கிரஷ் விழும். நம்ம ஒரு ஷர்ட் மடிச்சு வச்சுட்டு அத ஓப்பன் பண்ணும்போது அதுல க்ரீசஸ் தெரியும் இல்லையா? அதே மாதிரி பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணிட்டு நீங்க ஓப்பன் பண்ணும்போது அதுல ஒரு க்ரீசஸ் இருக்கும். அதோட ட்ரே பண்ணும்போது பிரைடல் சாரீஸ்லாம் அவ்வளோ நல்லா இருக்காது. பிரைடல் சாரீஸ் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக வி ஆர் டூயிங் ஆங்கிள் ஃபோல்டிங். இதை தாண்டி பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ப்ளீட்ஸ் எல்லாமே ஃபிளாட் ஆயிடும். எல்லா ப்ளீட்ஸ் பார்க்கும்போது எப்படி இருப்பாங்க? ரொம்ப ஃபிளாட்டா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபிளாட் ஆயிடுச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்ல. ரொம்ப பேப்பர் மாதிரி இருக்கு. இதே ப்ரிப்பரேஷன்ல தான் நம்ம ஆங்கர் ஃபோல்டிங்கும் பண்றோம். பட் அது ஆங்கர்ல ஹேங் பண்ணி எடுத்துட்டு போகும்போது என்ன ஆகாதுன்னா கிரஷ் விழாது. இதான் ஆங்கர் ஃபோல்டிங். ஸோ ஆங்கர் ஃபோல்டிங்ல பார்த்தீங்கன்னா ப்ளீட்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க. ஸோ எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ நீங்கள் இதை ட்ரே பண்ணும்போது என்னன்னா, இதில் நீங்கள் திருப்பியும் ரீவொர்க்கோ இல்லை ஒரு ஸ்ட்ரெயிட்னர் வச்சோ அயன் பாக்ஸ் வச்சோ ரீப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு ட்ரே பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இதை எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, நிறைய பேர் ஃப்ரெஷ் ப்ளீட்ஸ் கேட்பாங்க பாருங்க. ப்ளீட்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அயன் பண்ணாமல் ரொம்ப ஃப்ளாட்டாக இல்லாமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் பாக்ஸ் ஃபோல்டில் கொடுக்கவே முடியாது. ஆங்கர் ஃபோல்டில் மட்டும்தான் இதை பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த ஆங்கர் ஃபோல்டிங் வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இப்போ நிறைய பேர் பாக்ஸ் ஃபோல்டிங் கேட்குறதே கிடையாது. ஸோ முன்னாள் நீங்கள் இந்த ஆங்கர் ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டே ஒரு ஜஸ்ட் 5 மினிட்ஸில் நீங்கள் ட்ரே பண்ணிடலாம்.